நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொளியில நாம பார்க்க போகிறது ஆணி மாதத்தின் பலன்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் பார்க்கலாம். இந்த மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் தரப்போகிறது, பண வரவு அதிகரிக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், எந்த ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. முதலில் இந்த மாதத்தில் ஏற்படும் பொது பலன்கள் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த மாதத்தில் விசேஷமான நாட்கள் என்ன என்று பார்க்கலாம். 29/6 அன்று பௌர்ணமி, 14/7/26 அன்று ஜூலை மாதம் 10 ஏற்படும் பொதுவான பலன்கள் என்று பார்த்தோம்னா, வட மாநிலங்கள் மும்பை மற்றும் குஜராத் இமயமலை பகுதியில் இந்த இடங்களில் அதிகமான வெள்ளப்பெருக்கு இந்த மாதத்தில் உண்டு. மற்றும் காய்கறி விலைகள், தங்கம் இந்த போன்ற அமைப்புகள் விலை சற்று ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் பொதுவான அமைப்பாக சற்று ஏற்றமாகவும் சிலருக்கு ஏமாற்றமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த ஆணி மாதத்தில் முதல் 6 நாட்கள் மேசத்தில் இருக்கும் செவ்வாய் அடுத்த 6வது நாள் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆணி மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கும் சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் மாதம் 8ஆம் தேதி வரை மிதுனத்தில் இருந்து 8ஆம் தேதிக்கு பிறகு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஆணி மாதம் 20ஆம் தேதி வரை கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும் மற்றும் சனி மீனத்தில், குரு கடகத்தில். இதுதான் இன்றைய ஆணி மாதத்தின் கிரகங்களின் பயிற்சி மற்றும் இருப்புகளின் நிலை விவரம். நாம இந்த அமைப்பு பிரகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். சிம்ம ராசி பலன்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு துயரத்தின் உச்சத்தில் இருக்காங்க. எல்லா வகையிலையுமே வாட்டி வதக்கிது. ஒரு சைடு கேது, ஒரு சைடு ராகு, மற்றொரு புறம் சனி, மற்றொரு முறை ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்ச குரு. இதனால நாங்கள் ரொம்ப மனசு உடைஞ்சி கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நிம்மதியான மாதம், காற்ற சுவாசிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும். உங்க ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலத்துடன் இருந்த அமைப்பு இன்னைக்கு ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியோட இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்துல இருக்கக்கூடிய மிக அற்புதமான மாதம் இந்த மாதம். நான் என்னதான் சொன்னாலும் எனக்கு சிம்மராசிக்கு அஷ்டம சனி, ராகு, ராசியில கேது இதெல்லாம் இருப்பு முனையான மாதமா இருக்கும். நீங்க பணிபுரியிற இடத்துலையும் சரி, தொழில் அமைப்புகளையும் சரி சற்று கவனமாக இருக்கக்கூடிய மாதம். முன்பு இருந்ததை விட இந்த மாதம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதாவது ஒரே அடியா உங்களுக்கு மாறிடும், அஷ்டம சனியால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இருக்கக்கூடிய கொஞ்சம் பெட்டரா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு என்னன்னா, உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியோட இணைஞ்சிருக்கிறது ஒரு காரணம். மற்றும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறது மிக அற்புதமான மாதம். ராசிக்கு ராசிநாதனே வலுவான அமைப்பு. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால இது எந்தெந்த மாதிரி அமைப்புகள் என்ன ஆகும் அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் உங்களுக்கு தைரியம், வீரியம் மற்றும் அனைத்து நல்ல பலன்களையும் வாரி கொடுக்க மாதமாக அமையும். மற்றும் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலே இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக நான் ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த செயலுக்கு உண்டான பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும். அதாவது எப்படின்னா, நீங்க ஒரு பணி புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க பணிபுரிய இடத்துல நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உண்மையா உழைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதுக்கு உழைக்கக்கூடிய மாதமா அமையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. மற்றும் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு உச்ச குரு பார்ப்பதால் தடைப்பட்டிருந்த அனைத்து சுகங்களும் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும். நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன பழுது நீக்கிறதுக்கு ஒர்க் ஷாப்ல விட்டுருக்கேன், என்னால மீண்டு எடுத்துட்டு வர முடியல நினைக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அது வீட்டுக்கு கொண்டு வரும் மாதமாக அமையும். மற்றும் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் 4க்கு மற்றும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் இதனால் வரையில் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து இப்பொழுது ராசிக்கு 10ஆம் இடமான திக்பலத்துல அமர்ற காரணத்தினால
அவர் 10ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 4ஆம் வீட்டையே பார்க்கிற காரணத்தினால வீடு மனை அமைப்புகள் வாங்க திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அது சாதகமான காலமாக அமையும், வாங்கக்கூடிய காலமாக அமையும். நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு நான் வீடு நிலமெல்லாம் இஎம்ஐல வாங்கிட்டேன், 3 மாசமா என்னால் இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இஎம்ஐ கட்டக்கூடிய மாதமாக அமையும். மற்றும் நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு சில இடத்துல அலைஞ்சி கொண்டிருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு அது அனைத்தும் சாதகமாக வரக்கூடிய காலமாக அமையும். அந்த சாதகமான காலத்தை ஏற்படுத்தக்கூடிய படி செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான அமைப்பு வரும். மற்றும் வேலை விஷயமாக சில கடினமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டிய மாதமாகவும் இருக்கும். நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனியால வேலை வாய்ப்புகள் பறிபோனது. அப்படி பறிபோனவர்களுக்கு சிலருக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு அமைப்புகள் புதிதாக உருவாக்கவும் புதிதாக கம்பெனியில் வேலையில் ஜாயின் பண்ணுவதற்கும் ஏற்ற மாதமாக அமையும். மற்றும் ஒரு சில சிம்மராசிக்காரர்களுக்கு நான் வேற இடத்துல பணி மாறுதல் கேட்டிருந்தேன், இப்போ இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு சரியான டார்ச்சர் அமைப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சி வேலை மாறுதல் கேட்டுக்கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை மாறுதல் கிடைக்கக்கூடிய மாதமாகும். அந்த வேலை மாறுதலை இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வரும் செவ்வாய் அதை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். மற்றும் 12ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் 2 சுப கிரகங்கள் அமைவதால் நீண்ட தூர பயணத்துக்கு ஒரு ஆன்மீக பயணத்துக்கு திட்டமிட்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பயணத்துக்கு முன்பு 20ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வரும் சுக்கிரன் மிக அற்புதமான அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார். வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்கள், மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகள். நீண்ட நாளாக எனக்கு மிக்சி வாங்கி தரேன்னு சொல்லிட்டே இருந்தீங்க, நீங்கள் வாங்கியே தரல அப்படின்னு மனைவி கேட்டிருந்தாங்களா, அந்த மிக்சி வாங்கி தரக்கூடிய மாதமாகவும் அமையும். சில இடத்துல மனைவி சிம்மராசிக்காரர்களாக இருப்பாங்க, கணவர் வேற கணவர்கிட்ட இது ஒரு சட்டை கூட வாங்காமல் இருக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி மனைவி கணவனுக்கு ஒரு ஆடை ஆபரணங்கள் துணிமணிகள் வாங்கி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு மனைவியான கருத்து வேறுபாடு கட்டு ஒரே வீட்டில் கூட சில நாட்கள் பேச முடியாத அளவுக்கு இருந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கி கணவன் மனைவி பழையபடி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாதமாகவும் அமையும் இந்த ஆணி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மிக கடுமையான துன்ப பலனை தந்து கொண்டிருந்தார். இந்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் அந்த சனியை பார்த்து தன்னுடைய புனித பார்வையால் கட்டுப்படுத்துவதால் உடல் நிலை சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு காலில் அடிபட்டு சில அமைப்புகள்ல மருத்துவமனை சென்றிருந்தவர்களுக்கு அந்த உடல்நிலை சீராகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு முட்டி வலி இந்த மாதிரி அமைப்புகளாக இருந்தவர்களுக்கு நல்ல மருத்துவம் பார்க்கக்கூடிய அமைப்பு, அதுக்குண்டான பொருளாதார அமைப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்கும். நிறைய வயதான சிம்மராசிக்காரர்களுக்கு மகன் மகளை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு மகன் மகள் உங்களை பார்ப்போது நீங்கள் அவர்களை சென்று பார்ப்பதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த ஆணி மாதம் சிம்மராசிக்காரர்கள் இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த ஜூலை மாதம் 6, 7, 8 இந்த 3 நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக போக்குவரத்தெல்லாம் இருக்க வேண்டி இருக்கும். மிக முக்கியமான ஆவணங்களை படித்து பார்த்து கையெழுத்து போடுவது ரொம்ப நல்லது, உத்தமமான அமைப்பு. மிக முக்கியமான முடிவுகளை ஒரு 3 நாள் தள்ளி வைப்பதும் சால சிறந்தது. மற்றும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பாக